Hi, this is Dr. Divya Darshini, periodontist. I target on your gum and oral health. ஃபீமேல்ஸ்க்கு ஏற்படுற ஹார்மோனல் கண்டிஷன்ஸ்னால கம்ஸ்ல என்னென்ன சேஞ்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஜென்ரலா நான் நிறைய இடத்துல சொல்ற மாதிரி உங்களுக்கு கம் டிசீஸ் வருதுன்னா அதுக்கு இம்ப்ராப்பர் மெயின்டெனன்ஸோ ஃபுட் லாட்ஜ்மெண்ட் தான் ரீசனா இருக்கும். பட் சில ஃபேக்டர்ஸ் இதை அக்ரவேட் பண்ணுது. அதுல ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஃபீமேல்ஸ்க்கு ஏற்படுற ஹார்மோனல் சேஞ்சஸ், எஸ்பெஷலி பிரெக்னன்சி, பியூபர்ட்டி அண்ட் மென்ஸ்ட்ரேஷன் சொல்லலாம். ஆஸ் சச் கம்ஸ்ல இந்த கண்டிஷன்ஸ்னால எந்த ப்ராப்ளமும் வராது. ஆனா ஆல்ரெடி டூத்ல டெபாசிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு கம்ஸ் கொடுக்குற ரெஸ்பான்ஸ் அதிகமாகும். ஈறுகள்ல வீக்கம் வர்றது, ரெட்னஸ் வர்றது, பிரெக்னன்ட் விமன் சிலருக்கு கம்ஸ்ல கட்டி மாதிரி கூட ஏற்படலாம். அந்த பர்டிகுலர் பீரியட்க்கு அப்புறமா தானாவே அந்த ரெஸ்பான்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். பட் சிவியரான இஷ்யூஸ் ஏற்படுறவங்களுக்கும் டூத்ல நிறைய டெபாசிட்ஸ் இருக்கிறவங்களுக்கும் டென்டிஸ்ட் கிட்ட ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். ஸோ உங்களுக்கோ இல்லை உங்க வீட்டில் இருக்க ஃபீமேல்ஸ்க்கோ கம்ஸ்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா உங்க டென்டிஸ்ட போய் பாருங்க.